வணக்கம். வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக கௌரி. முதலில் தலைப்புச் செய்திகள். 85% ஒதுக்கீடு அரசாணையை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். மருத்துவ படிப்பில் மாநில மாணவர்களின் நிலை கேள்விக்குறி. நீட் தேர்விலிருந்து விலக்கு என்பதில் தமிழக அரசு உறுதி. மேல்முறையீடு செய்யவிருப்பதாக அமைச்சர் விஜயபாஸ்கர் தகவல். தேனாம்பேட்டை காவல் நிலையம் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு. மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக மு.க. ஸ்டாலின் கவலை. சிறை அலுவலர்களுக்கு சசிகலா லஞ்சம் அளித்ததாக புகார். விசாரணை நடத்த தனி அலுவலர் நியமனம். மருத்துவ படிப்பில் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் பயின்ற மாணவர்களுக்கு 85% இடங்களை ஒதுக்கி தமிழக அரசு பிறப்பித்த அரசாணையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. மருத்துவ படிப்பில் மாநில பாடத்திட்டத்தின் கீழ் பயின்ற மாணவர்களுக்கு 85% இடங்களை ஒதுக்கி கடந்த 22ஆம் தேதி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டிருந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சிபிஎஸ்இ மாணவர் தர்னேஷ்குமார் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இது தொடர்பாக தமிழக அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் மருத்துவ படிப்பில் மாநில பாடத்திட்ட கீழ் பயின்ற மாணவர்களுக்கு 85% இடங்களை ஒதுக்கியது சரியான முடிவு என்றும் இதுபோன்ற கொள்கை அடிப்படையில் முடிவு செய்ய அரசுக்கு அதிகாரம் உள்ளது என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த மனு மீதான விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்றது. இருதரப்பு விசாரணைக்கு பின்பு நீதிபதி ரவிச்சந்திர பாபு தமிழக அரசு பிறப்பித்த உள் ஒதுக்கீடு அரசாணையை ரத்து செய்து உத்தரவிட்டார். தமிழக அரசின் அரசாணையை ரத்து செய்ததை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு குறித்து சட்ட நிபுணர்களுடன் கலந்து ஆலோசித்ததாக தெரிவித்தார். நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதில் தமிழக அரசு உறுதியாக உள்ளதாகவும் உயர்நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் அமர்வு முன்பு மேல்முறையீடு செய்யவிருப்பதாகவும் மேலும் தெரிவித்தார். எல்லா தரப்பினரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இந்த 85% 15% இடஒதுக்கீடை தொடர்ந்து அரசின் கொள்கை முடிவை நிலைப்படுத்தக்கூடிய வகையில் அரசு இதில் உறுதியாக இருக்கும். எல்லா வாதத்தையும் கேட்ட நீதிபதி நாங்கள் இன்னைக்கு தயார் நிலையில் இருந்த இந்த நேரத்தில் இப்போ இதுக்கு தடையாணை வந்திருக்கிறது. நாங்கள் அமர்வில் ஹைகோர்ட் பெஞ்சில் இதை உடனடியாக அரசு சார்பில் நாங்கள் மேல்முறையீடு செய்வோம் என்பதை உங்களோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இதனிடையே நீட் தேர்வு அடிப்படையிலான கலந்தாய்வை நடத்துவதற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. நீட் தேர்வு அடிப்படையிலான கலந்தாய்வு வரும் 17ஆம் தேதி முதல் தொடங்கவிருந்த நிலையில் அதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இ கோரியிருந்தது. மாணவர் சேர்க்கைக்கு தடை விதிக்குமாறு மதுரையை சேர்ந்த சங்கல்ப் அமைப்பு மனு தாக்கல் செய்திருந்தது. மாணவர் கலந்தாய்வுக்கு தடை விதித்தால் மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படும் என்று தெரிவித்த தீபக் மிஸ்ரா தலைமையிலான 3 நீதிபதிகள் அமர்வு கலந்தாய்வை நடத்த அனுமதி அளித்து உத்தரவிட்டு சிபிஎஸ்இ பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை வரும் 31ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். தேனாம்பேட்டை காவல் நிலையத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட சம்பவத்தால் மக்கள் அச்சமடைந்துள்ளதாக திமுக எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் குற்றம் சாட்டினார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது பேசிய திமுக எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் காவல் நிலையத்தின் மீது பெட்ரோல் குண்டு வீசியுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் காவல் நிலையத்தில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்கள் முறையாக பராமரிக்கப்படாததால் குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் சிக்கல் எழுந்துள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். காவல் நிலையம் மீதே பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ளது பொதுமக்களிடம் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் ஸ்டாலின் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்து பேசிய முதல்வர் பழனிசாமி வெடிகுண்டு வீசிய சம்பவத்தில் 12 பேரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருவதாகவும் மழை மற்றும் மாசு காரணமாக குற்றவாளியின் உருவம் தெளிவாக தெரியவில்லை என்றும் தெரிவித்தார். சென்னை அண்ணா சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற அடையாளம் தெரியாத 2 நபர்கள் தேனாம்பேட்டை காவல் நிலைய வளாகத்தில் மண்ணெண்ணெய் நிரப்பப்பட்ட பதும்பாட்டில் ஒன்றை எரியூட்டிய நிலையில் வீசப்பட்டு சென்றுள்ளனர். இந்த வழக்கு தொடர்பாக தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர புலன் விசாரணை மேற்கொண்டு வருகின்றன. மேலும் சந்தேகப்படும்படியான 12 நபர்களை பிடித்து விசாரித்து வருகிறார்கள். அவர்கள் தேனாம்பேட்டையைச் சேர்ந்த ஒரு நபரின் அடையாளம் சிசிடிவியின் பதிவு ஒன்றோடு ஒத்துப்போவதால் அவரிடம் தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த நபர்களை விரைவாக கண்டுபிடிப்பதற்கு அனைத்து நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டப்பேரவையில் இன்று முதல்வர் பழனிசாமி 110 விதியின் கீழ் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் 22 கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக மீன்வளக் கல்லூரி அமைப்பது உள்பட பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். இதுபற்றி விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத்.
தமிழக சட்டப்பேரவையில் இன்று செய்தித்துறை, தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் இந்து சமய அறநிலைத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. விவாதத்துக்கு முன்னதாக தமிழக முதல்வர் கே பழனிசாமி 110 விதியின் கீழ் 4 துறைகள் சார்ந்த புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். பால்வளத்துறை சார்ந்த அறிவிப்பை அவர் வெளியிடும்போது குறிப்பாக 49 கோடி ரூபாய் செலவில் தமிழகம் முழுவதும் 150 கால்நடை மருத்துவ நிலையங்கள் நேபாடு வங்கி உதவியுடன் அமைக்க இருப்பதாக குறிப்பிட்டார். அதேபோல 94 லட்சம் கால்நடைகளுக்கு நோய் பரவுவதை தடுப்பதற்காக 18 கோடி ரூபாய் செலவில் தடுப்பூசிகள் போடப்படும் என்ற ஒரு தகவலையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடக்க பால் கூட்டுறவு சங்கங்களில் பணியாற்றக்கூடிய 20,000 பணியாளர்களுக்கு மாதம் ஒன்றுக்கு 200 ரூபாய் கூடுதலாக ஊதியம் வழங்கப்படும் என்ற ஒரு தகவலையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதேபோல மீன்வளத்துறை சார்ந்த அறிவிப்பை வெளியிட்ட போது நாகை மாவட்டம் வேதாரண்யம் வட்டத்தில் 28 கோடி ரூபாய் செலவில் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையங்கள் தொடங்கப்படும் என்ற ஒரு தகவலையும் அவர் 110 விதியின் கீழ் அறிவித்திருக்கிறார். தொடர்ந்து பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வேந்தர் செய்திகளுக்காக சட்டப்பேரவை வளாகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் செய்யது. தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்டுள்ள திரைப்பட விருதுகள் அறிவிப்பில் எவ்வித அரசியலும் இல்லை என செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று காலை செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறையின் மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. அதற்கு முன்பாக அந்த துறையின் அமைச்சர் கடம்பூர் ராஜு சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். பின்பு செய்தியாளர்களுடன் பேசிய அவர் மரியாதை நிமித்தமாக ஜெயலலிதா நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தியதாக தெரிவித்தார். திரைப்படத்துறையினருக்கான விருதுகளை முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஏற்கனவே அறிவிக்க இருந்ததாக தெரிவித்த அவர் தற்பொழுது 6 ஆண்டுகளுக்கான விருதுகள் உரிய முறையில் தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கிட்டத்தட்ட 417 திரைப்படத்துறையினர் பல்வேறு துறையைச் சேர்ந்தவர்கள் திரைப்படத்துறையை சேர்ந்த ஒட்டுமொத்த திரைப்படத்துறையினருக்கும் ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சியாக இன்றைக்கு மானிய கோரிக்கை வெளியிடத்தில் அம்மா அவர்கள் அறிவித்த அந்த கூற்றை மெய்ப்பித்து அம்மாவின் அரசு அந்த விருதுகளை அறிவித்துள்ளது. மிக பிரமாண்டமாக அந்த விழா அம்மா அவர்களுக்கு புகழஞ்சியை செலுத்தும் வண்ணமாக திரைப்படத்துறைக்கு அந்த விழா விரைவில் நடைபெற இருக்கின்றது என்பதை பெருமையோடு தெரிவித்தார். பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் சிறைத்துறை அலுவலர்களுக்கு சசிகலா லஞ்சம் அளித்த புகார் பற்றி விசாரணை நடத்த தனி அலுவலர் நியமிக்கப்பட்டுள்ளார். பெங்களூரு சிறையில் தனி சமையலறை உள்ளிட்ட சிறப்பு வசதிகள் செய்வதற்காக சிறைத்துறை அலுவலர்களுக்கு சசிகலா 2 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக புகார் எழுந்தது. கர்நாடக மாநில சிறைத்துறை டிஐஜியாக பொறுப்பேற்ற ரூபா பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் சோதனை மேற்கொண்ட போது இதனை கண்டறிந்ததாக தெரிவித்தார். இது பற்றி விசாரணை நடத்த வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்ததை அடுத்து விசாரணை நடத்தப்படும் என்று கர்நாடக முதல்வர் சித்தராமையா தெரிவித்தார். இந்த நிலையில் விசாரணை அலுவலராக கர்நாடக மாநில உள்துறை முன்னாள் அலுவலர் வினய்குமார் நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சரக்கு மற்றும் சேவை வரியிலிருந்து பட்டு ஜரிகை சேலை தயாரிப்புகளுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என தமிழக நிதியமைச்சர் டி ஜெயக்குமாரிடம் பட்டு சேலை உற்பத்தியாளர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். காஞ்சிபுரம் மற்றும் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த பட்டு ஜரிகை சேலை உற்பத்தியாளர்கள் தமிழக நிதியமைச்சர் டி ஜெயக்குமாரை சாந்தோமில் உள்ள அவரது இல்லத்தில் நேரில் சந்தித்து கோரிக்கை மனு வழங்கினர். அப்போது இதுவரை வரி விதிக்கப்படாத பட்டு ஜரிகை சேலைகளுக்கு ஜிஎஸ்டியில் 28% வரி விதிக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த புதிய வரி விதிப்பால் சேலைகளின் விலை பல மடங்கு உயரும் ஆபத்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். ஜிஎஸ்டி வரி விதிப்பிலிருந்து பட்டு ஜரிகை சேலை உற்பத்திக்கு முழுமையாக வரி விலக்கு கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமைச்சரிடம் அவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். இந்த சந்திப்புக்கு பின்பு செய்தியாளர்களுடன் பேசிய பட்டு ஜரிகை சேலை உற்பத்தியாளர்கள் ஜிஎஸ்டி வரி விதிப்பால் பல்லாயிரக்கணக்கான நெசவாளர்களின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்தனர். காஞ்சிபுரம் பட்டு சேலைகளுக்கு ஜிஎஸ்டி வந்த காரணத்தினால பல பேருக்கு வேலை வாய்ப்பு இழக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. காஞ்சிபுரம் பட்டு நெசவு தொழிலுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற ஜிஎஸ்டி வரியை முழுவதுமாக விலக்க வேண்டும். வரி இல்லாத ஒரு வர்த்தகத்தை 0% வரியை இருக்க வேண்டும் என்று விரும்பி இன்றைக்கு நம்முடைய நிதி அமைச்சரிடத்தில் மகஜர் கொடுத்திருக்கிறோம். பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஜிஎஸ்டி வரி விதிப்பை திரும்ப பெற வலியுறுத்தி சென்னையில் மக்கள் நல கூட்டு இயக்கம் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மக்கள் நல கூட்டு இயக்கம் சார்பில் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தோல் திருமாவளவன், மார்க்சிய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் ஜி ராமகிருஷ்ணன் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பால் சிறு மற்றும் குறு வணிகர்களின் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். பொதுமக்களை மிகுந்த சிரமத்திற்குள்ளாக்கும் ஜிஎஸ்டி வரி விதிப்பை உடனடியாக மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என அவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். ஏழை எளிய நடுத்தர மக்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களுக்கும் ஜிஎஸ்டியால் வரிகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அநேகமாக தமிழ்நாட்டில் சிறு குறு தொழில் கடுமையாக பாதித்திருக்கிறது. மக்கள் பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களுக்கும்
வரிகளை உயர்த்தி மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய இந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பை கண்டித்து இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது. உயர்த்தப்பட்ட வரிகளை குறைக்க வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்துகிறோம். ஓவியர் வீரசந்தானம் மறைவு, தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் நேரில் அஞ்சலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. தமிழ் பற்றாளரும் ஓவியருமான வீரசந்தானம் சென்னையில் நேற்றிரவு காலமானார். அவருக்கு தொல் திருமாவளவன், நடிகர் சத்யராஜ் உள்பட பலர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். கும்பகோணம் ஓவிய பள்ளியில் பயின்ற வீரசந்தானம் மும்பையில் நெசவாளர் பணி மையத்தில் டிசைனராக பணியில் சேர்ந்தார். பின்னர் தமிழ் இனத்துக்காக போராட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அங்கிருந்து விருப்ப ஓய்வில் வெளியேறினார். கடந்த ஆண்டு உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்ட இவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். மீண்டும் அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மூச்சுத் திணறலால் பாதிக்கப்பட்ட வீரசந்தானம் சிகிச்சை பலனின்றி மரணமடைந்தார். இவர் தமிழ் கலாச்சார வரலாற்று பெருமைகள் தொடர்பான ஓவியங்களை புதுமையுடனும் உயிரோட்டத்துடனும் வரைவதில் வல்லமை படைத்தவர். தஞ்சை முள்ளிவாய்க்கால் முற்றம் மற்றும் ஈழத்தமிழர்களின் நினைவகத்தை தனது ஓவிய திறனால் வடிவமைத்தார். மறைந்த ஓவியர் வீரசந்தானத்தின் உடல் சென்னை தேனாம்பேட்டை திருவள்ளுவர் நகரில் உள்ள அவருடைய வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன், தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன், நடிகர் சத்யராஜ், இயக்குனர் கௌதமன் உள்பட பலர் அஞ்சலி செலுத்தினர். தமிழகத்தின் தலைசிறந்த ஓவியர் வீரசந்தானம் அவர்கள் திடீரென காலமாகிவிட்டார். அவருடைய இழப்பு தமிழ் தேசிய களத்தின் பேரிழப்பாகும். தனது கடைசி மூச்சு வரையில் தமிழ் தமிழ் என்றும் தமிழ் ஈழம் என்றும் பேசிக்கொண்டே இருந்த ஒரு தமிழ் தேசிய போராளியை தமிழ் சமூகம் இழந்து நிற்கிறது. ஒரு மிகச்சிறந்த தமிழ் தேசிய போராளி, ஓவிய போராளி, தஞ்சாவூரில் முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றம் கொண்டு ஓவியர் வீரசந்தானம் அவர்கள் வடிவமைத்தார். அவருடைய இழப்பு தமிழ் தேசிய போராளிகளுக்கும் ஈழ விடுதலை போராளிகளுக்கும் ஒரு தாங்க ஒண்ணா துயரம். அவருடைய துயரங்களில் நானும் பங்கு பெறுகிறேன். கதிராமங்கலத்தில் ONGCக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்திய மக்கள் மீது தாக்குதல் நடத்திய காவல்துறையினரை கண்டித்து திருவாரூரில் கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலத்தில் எண்ணெய் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல ஆயிரம் ஏக்கர் விளைநிலங்கள் பாதிக்கப்பட்டன. இதனையடுத்து ONGC நிறுவனத்திற்கு எதிராக அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் மீது காவல்துறை தடியடி நடத்தினர். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட 10 பேரை கைது செய்து காவல்துறையில் சிறையில் அடைத்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருவாரூரில் உள்ள திருவிக அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் இன்று வகுப்புகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் கைது செய்தவர்களை எந்தவிதமான நிபந்தனையுமின்றி உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் மாணவர்கள் வேண்டுகோள் விடுத்தனர். கதிராமங்கலத்தில் முகாமிட்டிருக்கிற காவல்துறையை உடனடியாக அங்கிருந்து வெளியேற்ற வேண்டும். ONGCக்காக பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாய நிலங்களுக்கு, விவசாயிகளுக்கு, வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழிலாளிகளுக்கு இழப்பீடாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்கத்தின் சார்பாக திருவிக கல்லூரி வகுப்பு புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் தொழுநோயாளிகளுக்கு தனியார் அறக்கட்டளையின் சார்பில் பல்வேறு உதவிகள் செய்யப்பட்டன. திருப்பூர் மாவட்டம் அனுப்பர்பாளையத்தில் உள்ள தனியார் அறக்கட்டளை சேர்ந்தவர்கள் ஈரோடு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தொழுநோயாளிகளுக்கு முடிவெட்டியும் முகங்களை சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். இதுபோன்று வார விடுமுறை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாவட்ட தலைநகரங்களில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தொழுநோயாளிகளுக்கு இந்த அறக்கட்டளையை சேர்ந்தவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வுடன் சேவை செய்து வருகின்றனர். இந்நிலையில் பெருந்தலைவர் காமராஜரின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த பணியினை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தொழுநோயாளிகளின் உறவினர்கள் மற்றும் மருத்துவமனை மருத்துவர்கள், செவிலியர்கள், மக்கள் அனைவரும் இவர்களுடைய சேவை மனப்பான்மையை பெருமையாக பாராட்டினர்.
ஆதரவற்ற தொழுநோயாளிகள் நாள் கணக்கில் மாத கணக்கில் உள்ளவே முடங்கி கிடக்கிறாங்க. அவங்களுக்காக எங்களுடைய அமைப்பின் சார்பாக முடித்திருத்தம் செய்து அவங்கள தூய்மை பணி செய்வதற்காக வந்திருக்கோம். பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் தினத்தை முன்னிட்டு இன்றைக்கி இவங்களுக்காக முடித்திருத்தம் பணி செய்து அவங்களை தூய்மைப்படுத்துறதுக்காக எங்களுடைய அமைப்பு வந்திருக்குது. இந்த பணி மாவட்டந்தோறும் ஒவ்வொரு மாவட்டந்தோறும் எங்களுடைய பணி நடைபெற்று வருகிறது. யாருமே இதை எடுத்து செய்ய முன்வராததுனால ஆதரவு இல்லாமல் எத்தனையோ பேர் இந்த மாதிரி நாள் கணக்கில் மாத கணக்கில் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. அவங்களால அவங்கள சுத்தப்படுத்திக்க முடியாது. ஸோ மாதந்தோறும் நாங்கள் ஒவ்வொரு மாவட்ட தலைமை மருத்துவமனையிலையும் இந்த மாதிரி பணி செஞ்சிட்ருக்கோங்க சார். மிக சந்தோஷமாக தான் பண்ணிகிட்ருக்கோங்க சார். மாதம் மாதம் ரொம்ப சந்தோஷமாக தான் இந்த பணியை செஞ்சிட்ருக்கோங்க. இது வரைக்கும் 10 டிஸ்ட்ரிக்டில் பண்ணியிருக்கோங்க சார். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. கர்நாடகத்தில் பெய்து வரும் தொடர் மழையால் கபினி மற்றும் கிருஷ்ணராஜசாகர் அணைகள் நிரம்பி வழிகின்றன. இதனால் அணைகளிலிருந்து கடந்த 29ஆம் தேதி முதல் வினாடிக்கு 3365 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்டது. காவிரி நீர் வரும் வழியில் நீரோட்டம் நின்று மணல் மேடாக காட்சியளித்ததால் அதிக நீர் உறிஞ்சப்பட்டு மேட்டூர் அணைக்கு காவிரி நீர் வர தாமதமானது. இந்நிலையில் தற்பொழுது மேட்டூர் அணைக்கு வினாடிக்கு 3301 கன அடி நீர் வர தொடங்கியுள்ளது. அணையின் நீர்மட்டம் 23.87 அடியாகவும் நீரிருப்பு 5.30 TMC-ஆகவும் உள்ளது. மேட்டூர் அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 500 கன அடி வீதம் தண்ணீர் திறக்கப்படுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டம் பிள்ளை சத்திரத்தில் சாலையோரம் நின்று கொண்டிருந்த தனியார் வாகனம் மீது 2 வாகனங்கள் அடுத்தடுத்து மோதிய விபத்தில் 25 பேர் படுகாயமடைந்தனர். மாம்பாக்கம் தொழிற்பேட்டையில் பூட்டு உற்பத்தி நிறுவனம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்திற்கு காஞ்சிபுரம் பகுதியிலிருந்து சுமார் 25 பெண் ஊழியர்களை ஏற்றிக்கொண்டு வாகனம் ஒன்று சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தது. பிள்ளை சத்திரம் பகுதியில் ஊழியர்களை ஏற்றுவதற்காக அந்த வாகனம் நின்றது. அப்போது சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த லாரி கட்டுப்பாட்டை இழந்து அந்த வாகனத்தின் மீது மோதியது. அடுத்த சில நிமிடங்களில் தனியார் பேருந்து ஒன்றும் அந்த வாகனங்களின் மீது மோதியது. அடுத்தடுத்து 2 வாகனங்கள் மோதிய விபத்தில் பூட்டு தயாரிப்பு வாகனத்தில் பயணம் செய்த 25 பெண் ஊழியர்கள் படுகாயமடைந்தனர். அவர்கள் அனைவரும் ஸ்ரீபெரும்புதூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து சுங்குவார் சத்திரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். துப்பாக்கி சுடுவதில் வீரர் வீராங்கனைகள் ஆர்வம். தென்னிந்திய போட்டிகளில் பங்கேற்க தகுதி தேர்வு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி விளையாட்டுச் செய்திகள். தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 2வது டெஸ்ட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று தொடங்குகிறது. பிரிட்டனில் சுற்றுப்பயணம் செய்து வரும் தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணி 4 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்று விளையாடி வருகிறது. லண்டனில் நடைபெற்ற 1வது டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணி 211 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து இரு அணிகளும் பங்கேற்கும் 2வது டெஸ்ட் போட்டி நாட்டிங்ஹாமில் இன்று மாலை தொடங்குகிறது. 1வது டெஸ்ட் போட்டியில் விளையாட தென்னாப்பிரிக்கா அணி கேப்டன் டு பிளெசி இந்த போட்டியில் பங்கேற்க உள்ளார். இங்கிலாந்து அணியை வீழ்த்தும் நோக்கில் தென்னாப்பிரிக்க அணியினர் முனைப்பான பயிற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இந்திய நேரப்படி இன்று மாலை 3:30 மணிக்கு இந்த போட்டி தொடங்குகிறது. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் உள்ள தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 3வது பட்டாலியன் திடலில் தொடங்கியுள்ள மாநில அளவிலான துப்பாக்கி சுடும் போட்டியில் வீரர் வீராங்கனைகள் ஆர்வமுடன் பங்கேற்றுள்ளனர். வீராபுரத்தில் உள்ள தமிழ்நாடு சிறப்பு காவல் படை 3வது பட்டாலியன் திடலில் மாநில அளவிலான துப்பாக்கி சுடும் போட்டி நேற்று முன்தினம் தொடங்கியது. இந்த போட்டியில் தமிழ்நாடு, புதுச்சேரி மாநிலங்களைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி வீரர்கள் உள்பட 620 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கும் தகுதி பெற்றுள்ளனர். 10 மீட்டர், 20 மீட்டர் மற்றும் 50 மீட்டர் தூரத்திற்கான ஏர் ரைஃபிள், ஏர் பிஸ்டல், ஃப்ரீ பிஸ்டல் என 90 பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த போட்டிகளில் வெற்றி பெறும் வீரர் வீராங்கனைகள் தென்னிந்திய அளவிலான போட்டிகளில் பங்கேற்பர் என போட்டி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். வரும் 16ஆம் தேதி வரை துப்பாக்கி சுடும் போட்டி நடைபெறுகிறது.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். %85 ஒதுக்கீடு அரசாணையை ரத்து செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். மருத்துவ படிப்பில் மாநில மாணவர்களின் நிலை கேள்விக்குறி. நீட் தேர்விலிருந்து விலக்கு என்பதில் தமிழக அரசு உறுதி. மேல்முறையீடு செய்யவிருப்பதாக அமைச்சர் விஜயபாஸ்கர் தகவல். தேனாம்பேட்டை காவல் நிலையம் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு. மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளதாக மு.க. ஸ்டாலின் கவலை. சிறை அலுவலர்களுக்கு சசிகலா லஞ்சம் அளித்ததாக புகார். விசாரணை நடத்த தனி அலுவலர் நியமனம். இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மாலை 6 மணிக்கு வேந்தரின் அந்திமாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.